பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கிறிஸ்து இயேசுக்குள் சந்தோஷமாக இருக்கிறீங்க நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை பார்த்தீங்கன்னா, அது நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாப்பட்டவரா? ஞானத்தை தருகிறவர். அவருடைய வாயிலிருந்து அறிவும் புத்தியும் நிறைந்த வார்த்தைகள் வருமா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற வேளையில் அநேக போதனைகள் செய்தார். அவர் கிராமங்கள் தோறும் பட்டங்கள் தோறும் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை நற்செய்தியாய் அநேகருக்கு தெரிவித்தார். ஆனால் அவருடைய வார்த்தை எப்படி இருந்ததா? அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அனைத்துமே கிருபை நிறைந்ததா இருந்ததா, கிருபையுள்ள வார்த்தையா இருந்ததா. ஜனங்க அந்த கிருபையுள்ள வார்த்தையை கேட்கக்குள்ளோ அவங்க இருதயமெல்லாம் ஆறுதல் அடைந்ததா. ஜனங்கள் எல்லாம் பிரமித்து போனார்கள். ஐயோ, இவ்வளோ கிருபை உள்ள வார்த்தைகள் இவர் பேசுகிறாரே, இவர் எப்படியாப்பட்டவர்ன்னு சொல்லி ஆச்சரியப்பட்டார்களாம். பாருங்க, ஒரு நாள் அந்த ஜனங்கள் ஏசப்பாவோட வார்த்தையை கேட்டுன்னு மெய் மறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கு என்ன ஆகுன்னே தெரியல. கிட்டத்தட்ட 3 நாள் அளவும் தொடர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருந்தாங்களாம். அவங்களுக்கு பசி எடுக்கல, தூக்கம் வரல, அவங்க மற்ற குறித்து எந்த கவலையும் இல்லாதபடிக்கு அவருடைய வாயிலிருந்து வந்த அந்த கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருந்தாங்களாம். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் கிருபை நிறைந்த வார்த்தை. அந்த வார்த்தை தேனிலும் தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்குது. அதை நீங்கள் ருசிக்கக்குள்ளோ அதில் உள்ள இருக்கிற மகிமை உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை கொடுக்கிற மகிழ்ச்சி உங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்திலே உங்கள் உள்ளமெல்லாம் சந்தோஷத்தால் நிரம்பும். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படியாப்பட்ட ஒரு கிருபை உள்ள வார்த்தைகள் வரணும், நான் பேசக்குள்ள கிருபை நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்களா? அப்படின்னா ஞானத்தை தருகிற தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிடக்குள்ளோ அவர் உங்கள் வாயில் அறிவும் புத்தியும் நிறைந்த வார்த்தையை வைப்பாராம். அந்த அறிவும் புத்தியும் நிறைந்த வார்த்தை எப்படி இருக்குமா? கிருபை நிறைந்ததாக இருக்குமா, கிருபை புரிந்ததாக இருக்குமா? ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் பேசக்குள்ளோ கர்த்தர் ஒரு கிருபையை உங்கள் வாயில் வைப்பார். இன்றைக்கு தொடங்கி நீங்கள் பேசக்குள்ளோ வேத வசனத்தோடு இணைத்து நீங்கள் பேசி பாருங்க, அந்த வார்த்தை கிருபையாயிருக்கும். ஏன்னா இந்த கிருபையுள்ள வார்த்தையை யார் பேசினாலும் அதை கேட்குறங்க உள்ளத்தில் ஒரு ஆறுதல் வரும், சந்தோஷம் வரும், திருப்தி வரும், ஒரு நிறைவான மகிழ்ச்சி வரும். இன்றைக்கு இப்படியாப்பட்ட வார்த்தையை நீங்கள் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேளுங்க. அவரே ஞானமுடையவர். அவர் உங்களுக்கு அந்த ஞானத்தினால் உண்டாகிற அறிவும் புத்தியும் கொடுத்து உங்கள் வாயிலிருந்து ஒரு கிருபையுள்ள வார்த்தையை புறப்பட செய்வார். ஹல்லேலூயா. உங்களை வார்த்தையை கேட்குற அத்தனை ஜனங்களும் இருதயங்களும் ஆறுதல் அடையும், சந்தோஷம் அடையும், மகிழ்ச்சி அடையும். ஏன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய சுவிசேஷத்தின் வார்த்தை. ஹல்லேலூயா. இன்றைக்கு அந்த கிருபையுள்ள வார்த்தை என் வாயில் வைங்க அப்படின்னு கேட்குறீங்களா? செபிக்கலாமா? தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. அப்பா, நீர் கிருபையுள்ள வார்த்தைகளால் ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை ஆற்றினீர் அல்லவா? இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளோட வாயில் கூட அந்த கிருபையுள்ள வார்த்தையை வைப்பீராக. அறிவும் புத்தியும் உணர்த்துகிற அந்த கிருபையுள்ள வார்த்தையை வைத்து அப்பா, அநேகர் இவர்களுடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ந்திருக்கும்படி, உம்முடைய வார்த்தையை கேட்டு அநேக ஜனங்கள் இருதயங்கள் ஆறுதல் அடையும்படி, இருதயங்கள் சந்தோஷம் அடைய செய்யுங்க அப்பா. ஒரு அற்புதமான காரியங்கள் இன்றைக்கு செய்யுங்க. அவனோட வாயில இன்றைக்கு உங்களுடைய கிருபையை ஊற்றுங்கப்பா, கிருபையை ஊற்றுங்கப்பா. கிருபையினுள்ள வார்த்தையினால நிரப்பி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. God bless you.